கிருஷ்ணகிரி மாவட்டம் கருப்பன்கோட்டம் கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியால் அந்த பகுதி மக்கள் குடிநீரின்றி அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த வாலிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கருப்பன் கூட்டம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்தின் குடிநீர் தேவையை போக்க கடந்த 2024ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் 7 லட்சம் மதிப்பில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஒரு சொட்டு நீர் கூட ஏற்றாமல் வைத்துள்ளதாக தெரிகிறது. குடிநீருக்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய நிலங்களில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவதாக கிராம பெண்கள் கொந்தளித்து பதிலளிக்கும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுகுறித்து வாலிப்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் மாது அவர்களிடம் கேட்டபோது பணி மாறுதல் பெற்று வந்து 3 மாத காலம்தான் ஆகிறது எனவும், முன்னாள் ஊராட்சி செயலாளர் விட்டு சென்ற பணிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாகவும், இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீர் செல்ல சுமார் 400 மீட்டர் தூரத்திற்கு பைப் லைன் அமைக்க வேண்டும், இதனை இன்னும் 1 மாத காலத்திற்கு பணியை முடித்து கிராம மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். எங்களுக்கு தண்ணி ரொம்ப பற்றாக்குறையா இருக்குன்னு எழுதி போட்டு கேட்டோம். டேங்க் ஆனா வந்தது இல்லன்னு சொல்லல. ஆனா வந்தது ஒரு சொட்டு தண்ணி மேல வரலையே, டேங்குக்கு வரல. அது எதுக்கு கட்டி வச்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அது பொம்மை மாரி நிக்கி வச்சுக்கிறீங்களா, இல்ல டேங்க் தண்ணி ஏத்தி ஊர் மக்களுக்கு கரும்புறது கிராமத்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு ஏத்தி வச்சுக்கிறீங்க, நிறுத்தி வச்சுக்கிறீங்களா எங்களுக்கு தெரியல. விவசாயக்காரர்கிட்ட போனா குடத்தை தூக்கின்னு உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு முறையும் பட்டன் தட்டி தண்ணி விடணுமாமா, நாங்க முடியாது, நீங்க போய் டேங்க் ஏத்தி எடுத்துக்காங்கன்றாங்க. அப்ப நாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை எப்படி சமைச்சு அந்த டைமுக்கு போய் எடுத்து போட்டு பிள்ளைகளை அனுப்ப முடியும்? இல்ல ஆடு மாடுக்கெல்லாம் நாங்க எப்படி தண்ணி கொண்டு வர முடியும்? எதுக்கு இந்த டேங்க் கட்டிக்கிறீங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. நாங்களே எல்லா அதிகாரியும் பாத்துட்டோம். முடியுது இருங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. ஆனா 1.5 வருஷம் ஆயே இந்த பைப்புக்கு தண்ணி டேங்குக்கு தண்ணி ஏத்தலாம் என்ன காரணம்? எதனால இது தங்குமானமா நிக்குது? எங்களுக்கு உடனடியா பைப் போட்டு தண்ணி ஏத்தி தண்ணி வந்தே ஆகணும். இதுக்கு வழி நீங்க வச்சுதான் ஆகணும், இல்லையா நாங்க சும்மா விடமாட்டோம். இதுக்கு மேல இதுல இருக்குது 50-60 குடும்பம் வசிக்குது. இந்த ஒரு டேங்க் தான் எங்க போவோம். அதுக்கே தண்ணி இல்லைன்னா விவசாயக்காரர் விடுவாங்களா? நினைச்ச நேரத்துக்குலாம் ஒவ்வொரு குடத்துக்கு பட்டன் தட்டணுமான்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றது நாய் தானே. ஒவ்வொருத்தரா குடத்தை தூக்கின்னு போனா கிணத்துக்காரர் வந்து பட்டனா தட்டினுப்பாங்க. எதுக்கு நீ இந்த டேங்க் கட்டின? மக்களுக்காக தானே கட்டின. அதே யூஸ் ஆகாது. எதுக்கு எங்களுக்கு தெரியாது. என் கிராமம் என்னன்னுது உடனடியா பைப்பு வச்சு தண்ணி ஏத்தி தண்ணி வரணுங்க. நாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். சாலை மறியல் கூட துடிஞ்சு நாங்க செய்வோம், எல்லாமே செய்வோம். மற்றொரு வீடியோ முன்னாடி பூரா சாலை மறியல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் சம்மதம் தான் துணிஞ்சு நாங்க நிக்கிறோம். இதுக்கு என்ன வழியோ உடனடியா நடவடிக்கை எடுத்து டேங்க் தண்ணி ஏத்தி எங்களுக்கு தண்ணி வந்தாகணும். இந்த தண்ணி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காவேரி தண்ணிக்காக இந்த டேங்க் கட்டினாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு இந்த டேங்க் பாத்தீங்கன்னா கை பம்பா இருந்தது. அதை மினி டேங்கா பண்ணாங்க. அதுல இருந்து தண்ணி எடுத்திருந்தாங்க. இப்ப மேல ஏத்தி கொடுக்குறோம்னு சொல்லி இதை நிப்பாட்டிட்டாங்க. மேல ஏத்தின பிறகு பாத்தீங்கன்னா தண்ணி வர கிடையாது. பசங்க பாத்தீங்கன்னா இங்க தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வரதில்லை. இப்ப நாங்க போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரதா இருக்குது. நாங்க போயிட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள 8 மணி 9 மணி ஆயிடுது. நாங்க தொழிலுக்கும் போக முடியறதில்ல, எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலும் லேட் ஆகுது. நாங்க அவங்களுக்காக வேலை செய்யறோம். அவங்க பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வாங்க எங்களை கேட்டுட்டு இருக்காங்க. இது எந்த முறையில சரின்னு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷமா இருக்குங்க. 2 வருஷமா இந்த மாதிரி கிணத்துக்கிட்ட போறாங்க, எடுக்கிறாங்க. அப்புறம் எதுனா பாத்தீங்கன்னா தண்ணி வண்டி எல்லாம் நம்ம ஊருக்கு எல்லாம் வரல. கிராமப்புறத்துல இந்த இருக்கிற கிணத்துக்கள்ல போயிட்டு கரண்ட் இருக்கிறவங்க எடுத்துட்டு வராங்க, மீதி பட்டுக்கு கொண்டு வரதில்லைங்க. எங்களுக்கு தண்ணி சிரமம் அதிகமா இருக்குது. கிணறு இருக்குதுன்னு கிணத்துங்களான்னு போனாலும் கிணத்துக்காரங்க துணி துவைக்க கூடாது, அங்க தண்ணிக்கு வரக்கூடாது அப்படின்னு அவங்க அங்க சண்டை கட்டுறாங்க. எங்களுக்கு வரப்பு வழியில போனோம், உளுந்து எழுந்தது நாங்க அப்படியும் போயினாலும் விடமாட்டாங்க கிணத்துக்காரு. எங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். 1.5 வருஷமா தண்ணி இல்லாம இருக்கிறோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்களுக்கு டேங்க் கட்டி எங்களுக்கு புண்ணியம் இல்ல. எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 1000 லிட்டர் தண்ணி டேங்க் கட்டினாங்க. எதுக்குன்னு கேட்டோம், காவேரி தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேங்க்கும் பாத்தீங்கன்னா தண்ணி ஒழுங்கா வரல. ஒரு 2 நாள் வந்துச்சு, அதுக்கப்புறம் தண்ணி வரல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10,000 லிட்டர் தண்ணி டேங்க் கட்டினாங்க. அதுக்கு சுத்தமா தண்ணியே வரல. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆல்ரெடி இருக்குது அந்த தண்ணி உப்பு தண்ணி, அது குடிக்கிறதுக்கு யூஸே பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னா காவேரி தண்ணி நாங்களும் கேட்டோம், இன்னைக்கு பண்ணி தரோம், நாளைக்கு பண்ணி தரோம்னு இப்படியே நாள் கடத்தினாங்க. கிராம சபை கூட்டத்திலயும் கேட்டோம், கலெக்டரேட்லயும் போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், பிடி ஆபீஸ்லயும் பெட்டிஷன் கொடுத்தோம். எங்க கொடுத்தும் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பும் எடுக்கல.
பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டோம், அவரு வந்து எதுவுமே கண்டுக்கல. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் தண்ணி டேங்க் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அது இருக்கிறது வேஸ்ட் தான். அந்த டேங்க் கட்டியும் வேஸ்டா தான் இருக்குது. ஒரு டேங்க் 3 வருஷமா இருக்கு, ஒரு டேங்க் இப்போ 1 வருஷம் ஆக போகுது கட்டி. கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து தண்ணி வந்து அந்த டேங்க் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.